أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ஏகரவனுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த பாகமாக முகமெது முகமூடியது என்கின்ற வகையிலே நம்முடைய இந்த இறை செய்திகளை பார்த்து வந்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 2, முகம் எது முகமூடியது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சராசரியாக எந்த ஒரு முஸ்லீம் என்பவர்களை பார்த்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கவனிப்பார்கள். அது என்னவென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே அவர்கள் உள்ளத்தால் அதை கூறுகிறார்களா அல்லது வார்த்தைக்காக அதை பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், பெரும்பாலும் அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லாததை போல இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் நடந்து கொள்கிறார்களா, ஒரு முகமூடியை போட்டுக் கொள்கிறார்களா என்பதை போன்று ஒரு சில செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். இந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்று சொல்லக்கூடியதற்கு முயற்சிகள் பல செய்ய வேண்டி வரும். ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் அந்த முயற்சிகள் இருக்கிறதா என்று பார்த்தா இருக்காது. ஆனால் 1000 வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சில வார்த்தைகளை அவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அது ஒரு சைத்தானுடைய செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த மாதிரி மனசுல இல்லாமல் வெளியே சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். இதை நல்லா சிந்திச்சு பாருங்க. பலமான இறை நம்பிக்கையாளராக இருப்பதற்குரிய சிறப்பை சொல்றாங்க. ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட அல்லாஹ்விடம் சிறப்பு வாய்ந்தவர். அதே போல அவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர். இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நன்மைகள் எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா மறுமையுடைய நன்மைக்காக ஆசைப்பட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை தேடுங்கள். அதை செயல்பாடு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய உதவியை கேளுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா, நீ தளர்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைத்ததை செயல்படுத்தாம போது தளர்ந்து விடாதீர்கள். அதன் தொடர்ச்சியா தான் முக்கியமான ஒரு வார்த்தை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது, நான் இப்படி செய்திருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி ஆயிருக்குமே. ஒரு துன்பம் வரும், எல்லாத்துக்கும் துன்பம் வரதா செய்யும். இப்படி நான் செஞ்சிருந்தேனா அப்படி ஆயிருக்குமே என்று சொல்லக்கூடியவங்களை பார்ப்போம். இப்படி அங்கலாய்த்து கொள்ளக்கூடியவர்களை பார்ப்போம். இது இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்றாங்க இல்லையா? இந்த இடத்துல அந்த தன்மையை மறந்து போயிடுறாங்க. எந்த இடத்துல மறக்கிறாங்க? துன்பம் வரும்போது மறந்துடுறாங்க. துன்பம் வரும்போது, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே, நான் மட்டும் இப்படி செஞ்சிருந்தேன்னா அப்படி ஆயிருந்திருக்குமே, இப்படி விதியை மாற்றக்கூடியவர்களை போல பேசிக் கொள்வார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. எளிமையா செய்ய முடியும், அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அப்படி செய்திருந்தால், ஒருவேளை இப்படி செய்திருந்தால் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்திலே அப்படி யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சொல்லக்கூடிய அளவில் என்ன சொல்றாங்க, நாம இப்படி செய்திருந்தா அப்படியா இருக்குமே என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கலாய்த்து கூறாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள். மாறாக அல்லாஹ்வின் விதிப்படி நடந்து விட்டது, அவன் நாடியதை செய்து விட்டான், அல்லாஹ்வின் விதிப்படி நடந்து விட்டது, அவன் நாடியதை செய்து விட்டான் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய விதியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனா அதுக்கான முயற்சிகள் அல்லாஹ் கொடுக்குறான். என்ன சொன்னா, 2 வகையிலான உங்களுக்கு செய்திகள் வரும், அதில் நீங்க எதை தேர்வு செய்யலாம் அதன்படி சென்று விடுவீர்கள். அப்போ இப்ப சொர்க்கத்துக்குரியவரா இருந்தா அவருக்கு சொர்க்கத்துடைய பாதை லேசாக்கி கொடுக்கப்படும். அப்ப அவருக்கான காரியங்கள் என்ன ஆகும், அது லேசாக்கிப்படும். இந்த காரியத்தை செய்யறதுக்கு சிரமப்பட மாட்டார். தொழுகை அவருக்கு சிரமம் கிடையாது, ஜக்காத் அவருக்கு சிரமம் கிடையாது, நன்மைகள் அவருக்கு சிரமம் கிடையாது. அதுவே தீயவர்களா இருந்தா தீமையான காரியம் லேசாக்கப்படும். அவர் மது அருந்துவதில் பிரச்சனையே இல்லை, அவருக்கு போதைப் பொருட்களை உபயோகிப்பதில் பிரச்சனை கிடையாது, அவர் அதை ஒரு குற்றமாக நினைக்கல, தீயதை பேசுவதில் குற்றமாக நினைக்கல, பொய் பேசுவதில் குற்றமாக நினைக்கல, இப்படி எந்த ஒரு காரியங்கள் தீமையானது செய்வதற்கு அவர் குற்றமாக நினைக்கவில்லை. இப்படி அவர் உள்ளத்திலே 2 முகங்கள் முகமூடிகளும் இருக்கு, 2 வகைகள் இருக்கு, முகம் முகமூடி.
அப்ப இந்த இடத்திலே நாம் பெரும்பாலான இந்த சமுதாயத்தில் சுட்டி காட்டப்பட வேண்டிய விஷயம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்றோம். இந்த இடத்துல இல்ல அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்ம உபயோகப்படுத்தணும். இந்த இடத்துல அல்லாஹ் விதிப்படி நடந்து விட்டது, அவன் நாடியே செய்து விட்டான் என்று துன்பத்தின் நேரத்தில் சொல்லணும். அப்ப அதற்குரிய வார்த்தையான லவ் என்கின்ற அந்த அரபியனுடைய வார்த்தையை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து, இப்படி ஆயிருக்குமே இப்படி ஆகலாமே என்று சொல்லக்கூடியது ஷைத்தானின் செயலுக்கு வழிவகுக்கும் என்று சொல்றாங்க. அடுத்து இப்படி செய்துட்டு இருந்தாங்கன்னா அடுத்து சைத்தானோட வழிக்கு தான் போவாங்க அப்படிங்கிறத இங்க உறுதி செய்யறாங்க. ஆகவே நம்முடைய செயல்பாடுகளை சரியான வகையில அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்பதை வெறும் வார்த்தை அளவு சொல்லக்கூடிய சில பேர்ல சொல்லலையே, நாங்க கூட சொல்றேன் என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்லவே இல்லையே. ஒரு மறதியின் அடிப்படையிலோ அல்லது உள்ளத்தால் ஒருத்தர் சொல்லும்போது சில நேரத்துல வராது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று உள்ளத்தில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் அந்த வார்த்தையின் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாம் அந்த வார்த்தையை உறுதி செய்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நம்மளுடைய செயல்பாடுகளை அவனுக்கு பிடித்த மாதிரி செய்து கொள்ளக்கூடிய, அவனுடைய சிறப்பை எதிர்பார்க்கக்கூடிய, அவனிடம் சிறப்பை எதிர்பார்க்கக்கூடியவராக, அவனுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முஸ்லிம் நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த முகமூடியை கழட்டி வைத்து விட்டு சிறந்த ஒரு முகமாக நம்மளுக்கு இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த நல்ல நல்ல பண்புகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.